A warm welcome to every students who are preparing for the exams. I hope you all are doing well. நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. நம்ம யூனிட் 7 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7 ஓட நேம் வந்து ஃபுட் குவாலிட்டி. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 7 ஃபுட் அடல்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபுட் அடல்ட்ரேஷன்னா ஃபுட்ல கலப்படம் பண்றது. ஃபுட் அடல்ட்ரேஷன் மீன்ஸ் adding harmful, low quality or unwanted substances to food which reduces its quality and safety. ஓகேங்களா? என்ன நம்ம ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு harmful இல்லன்னா ஒரு லோ குவாலிட்டி, அதாவது ஹார்ம்ஃபுல்லோ லோ குவாலிட்டியோ இல்ல ஒரு அன்வான்டட் சப்ஸ்டன்சஸ் ஃபுட்ல ஆட் பண்றாங்க, அதனால ஃபுட்டோட தரமும் அதோட சேஃப்டியும் குறையுது அப்படின்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? என்னென்ன அடல்ட்ரன்ஸ் நம்ம ஆட் பண்றோம்? சரி, அந்த அடல்ட்ரேஷன்றது ப்ராசஸ். அப்ப அடல்ட்ரன்ஸ்றது கலப்படத்துக்கு நம்ம யூஸ் பண்ற பொருட்கள். ஓகேவா? அப்ப என்னென்ன ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எப்படி ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இன்டென்ஷனலா ஆட் பண்றது, இன்னொன்னு ஆக்சிடென்டலா ஆட் பண்றது. இன்டென்ஷனலா நம்ம ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்காக ஆட் பண்றது. ஆக்சிடென்டலா பண்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியாம ப்ராசஸிங் டைம்லயோ இல்ல ஸ்டோரேஜ் டைம்லயோ இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் டைம்லயோ ஆட் ஆகுறது வந்து ஆக்சிடென்ட்லி அடல்ட்ரேஷன். ஓகே, அடல்ட்ரேஷனா என்ன? ஆடிங் harmful, low quality, unwanted substances to reduce its quality and safety. அததான் நம்ம அடல்ட்ரேஷன் சொல்றோம். ஓகே. ஃபுட் அடல்ட்ரேஷன் மீன்ஸ் லோயரிங் தி குவாலிட்டின்னு சொல்லியாச்சு. ஃபுட்டோட குவாலிட்டி லோயரிங் பண்ணுது. எப்படி பண்ணுது லோயரிங் பண்ணுது? பை ஆடிங் இன்ஃபீரியர் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். இன்ஃபீரியர்னா லோ குவாலிட்டி சப்ஸ்டன்சஸ். லோ குவாலிட்டி சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணி இல்லன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ ஆட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டோடைய தரத்த ரொம்ப ரொம்ப கம்மியாக்குறது தான் ஃபுட் அடல்ட்ரேஷன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷன் பண்றது, இல்ல ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் பண்றது, இல்ல ஏதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் பண்றது, இல்ல கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் நடக்கிறது, இது எல்லாமே அடல்ட்ரேஷன் கூட தான் வரும். அடல்ட்ரேஷன் இஸ் சிவியர்லி பனிஷபிள். இது ரொம்ப ரொம்ப பனிஷபிளான ஒரு குற்றம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எதுக்கு கீழ? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. இந்த ஆக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்ட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்றதே எது கீழன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டுக்குள்ள தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? 2006. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாட்டர் டு மில்க்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? வாட்டர் ஆட் பண்றோம். அப்ப என்ன இந்த வாட்டர் தான் அடல்ட்ரண்டா இதாகுது. அதே சில்லி பவுடர்ல பிரிக் பவுடர் ஆட் பண்றாங்க, செங்கல் தூள் ஆட் பண்றாங்க. அப்ப பிரிக் பவுடர்ன்றது அடல்ட்ரனா இங்க ப்ளே ஆகுது. இப்ப காசஸ் எதுக்காக இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கிறதுக்காகவும், குவான்டிட்டி அதிகமா காட்டுறதுக்காகவும், வெயிட் அதிகமா காட்டுறது. குவான்டிட்டி, வெயிட் 2 3 தான். 2த்தையும் அதிகமா காட்டுறதுக்காகவும், ஆர்டிபிஷியல் அப்பியரன்ஸ், அதாவது இப்ப சில்லி பவுடருக்கு ஒரு கலர்ல இருக்கும். ஆர்டிபிஷியலா இன்னும் நல்ல கலர் என்ஹான்ஸ் பண்ணணும். கஸ்டமர் வந்து என்ன ஆகும்னா அட்ராக்ட் பண்ற மாரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆர்டிபிஷியல் ஆட் பண்றாங்க இல்லையா? அதுதான் ஆர்டிபிஷியல் அப்பியரன்ஸ். அதே மாரி ஷெல்ஃப் லைஃப் இன்கிரீஸ் பண்றதுக்காகவும், டியூ டூ மார்க்கெட்ல நெறைய காம்படிஷன் இருக்கு. நம்ம புதுசா ஏதாவது டேஸ்ட் கொண்டு வரணும்னு ஆட் பண்றதாகட்டும், இல்ல லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எப்படியாவது சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இத பண்றாங்க. அதாவது மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ சேவ் பண்றதுக்காகவும், லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ சேல் பண்றதுக்காகவும், ப்ராஃபிட் அவங்களுக்கு வரணுன்றதுக்காக மட்டும் தான் இத மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, எதுக்காக நடக்குதுன்னா, அவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டி ஃபுட்ட சேல் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட தரமற்ற குவாலிட்டி இருக்க ஃபுட்ட தான் சேல் பண்ணுவாங்க. அதுதான் ஃபுட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். எதுக்காக? எக்கனாமிக் கெயின்க்காகவும், லேக் ஆஃப் நாலேட்ஜ், அவங்களுக்கு நாலேட்ஜே இருக்காது. அத விட ரொம்ப அதிக டிமாண்ட் இருக்கு. நம்மளால அவ்வளோ சீக்கிரமா அத ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காகவும், ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலயும் இதெல்லாம் நடக்குதுன்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்டரன்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இன்டென்ஷனலி ஆட் பண்ற டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனலி. ஓகேவா? டெலிபரேட்லி அடிஷன் ஆஃப் இன்ஃப்ரீயர் சப்ஸ்டன்சஸ் ஃபார் ப்ராஃபிட். அதாவது டெலிபரேட்டா உண்மையாவே அத ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஆட் பண்ணிருவோம். ஆட் பண்ணி நம்ம இந்த மாரி ஒண்ணு சேல்ஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணலாம். அதுல குவாலிட்டி தரமற்றதா இருந்தாலும் பரவால்ல. மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்களுக்கு டிசீசஸ் வரட்டும் அப்படின்னு டெலிபரேட்டா ஆட் பண்றது. உண்மையாவே அவங்க ஆட் பண்றது தான் இன்ஃப்ரீயர் சப்ஸ்டன்ஸ்னா ரொம்ப லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ட ஆட் பண்றது. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா, வாட்டர் அண்ட் மில்க், மெட்டனைல் பவுடர் வந்து ஒரு டை. ஓகேவா? அந்த டைய ஆட் பண்றாங்க. அது ஒரு ஒரு வகையான ஒரு ஆசோ டைன்றாங்க. மெட்டனைல் எல்லோன்றது. அந்த டைய டர்மெரிக் பவுடர்ல ஆட் பண்றாங்க. சுகர் சிரப் இன் ஹனி. ஹனில வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் ஆட் பண்றது. இதுல பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனலி ஆட் பண்றது, இன்சிடென்டலா ஆட் ஆகுறது, மெட்டாலிக் கன்டாமினேஷன். நல்லா கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் இன்டென்ஷனல், இன்சிடென்டல், மெட்டாலிக் கன்டாமினேஷன். இன்சிடென்டல் கூட நம்ம ஆக்சிடென்டல்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அடுத்தது இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன். இன்சிடென்ட் அதாவது ஆக்சிடென்டலா ஆட் பண்றதா? ஆக்சிடென்ட் கன்டாமினேஷன் டியூரிங் ப்ராசஸிங் டைம்லயோ, இல்ல ஸ்டோரேஜ் டைம்லயோ, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் டைம்லயோ நம்ம ஆக்சிடென்டல் தெரியாம ஆட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன்னு சொல்லலாம். இல்ல ஆக்சிடென்டல் அடல்ட்ரேஷன் நம்ம சொல்லலாம். அதாவது எப்படின்னா, பெஸ்டிசைட் ரெசியூட் வரது, டின் ஃப்ரம் கேன்ல இருக்கிறது, டிராப்பிங் ஆஃப் ரோடன்ட்ஸ் இருக்குது, லார்வா இன் ஃபுட். ஃபுட்ல லார்வா இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன் தான். அத நம்ம மெயினா யாரும் மோட்டிவா ஆட் பண்ண மாட்டாங்க. ரோடன்ட்ஸ் டிராப் பண்றது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெருச்சாளி ஏதாவது கிடக்கிறது, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன்க்குள்ள வரும். ஃபங்கல் டாக்ஸினா இருக்குது, இல்ல மெட்டாலிக் ஏதாவது கன்டாமினேஷன் நடக்குது, இல்ல பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் நடக்கிறது. இது எல்லாமே ஆக்சிடென்டல் கன்டாமினேஷன் நடக்கிறது. இது எல்லாமே இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன்க்குள்ள வரும். ஓகே. மெட்டாலிக் கன்டாமினேஷன். மெட்டாலிக் கன்டாமினேஷன் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் மெட்டல்ஸ். நல்லா கவனிங்க. ஹார்ம்ஃபுல் மெத்தட் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கு. டியூ டூ எப்ப எந்த டைம்ல? ப்ராசஸிங் டைம்ல, ஸ்டோரேஜ் டைம்ல, இல்ல பேக்கிங் டைம்ல, இல்ல என்விரான்மென்டல் பொல்யூட் ஆகுற டைம்ல வந்து இந்த மாரி ஏதாவது மெட்டாலிக் கன்டாமினேஷன் தெரியாம நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் மெட்டல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதான் இன்சிடென்டல்குள்ள தான் இதுவும் வரும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெவி மெட்டல்ஸ் மே என்டர் ஃபுட் ஃப்ரம் மிஷினரில வந்திருக்கலாம். வாட்டர்ல இருந்து தெரியாம வந்திருக்கலாம். கண்டெய்னர்ஸ் வந்து தெரியாம வந்திருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ன்னு தெரியாம வந்திருக்கலாம். இல்ல பெஸ்டிசைட்ஸ் மூலமா தெரியாம வந்திருக்கலாம். ஓகேவா? மெட்டாலிக் கன்டாமினேஷன் கன்சிடர்ஸ் அ இன்சிடென்டல் அடல்ட்ரேஷன். நல்லா கவனிங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தான். ஒண்ணு வந்து இன்டென்ஷனல், இன்னொன்னு இன்சிடென்டல். இன்டென்ஷனல்னா வேணும்னே ஆட் பண்றது. இன்சிடென்ட்னா தெரியாம ஆட் பண்ணிறது. இன்சிடென்டல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் டைம்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் டைம்ல, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் டைம்ல ஆட் பண்றது. அந்த இன்சிடென்ட்லயே இன்னொரு எக்ஸாம்பிள் தான் மெட்டாலிக் கன்டாமினேஷன். மெட்டாலிக் கன்டாமினேஷன் பொறுத்தவரைக்கும், ஹார்ம்ஃபுல் மெட்டல் பிரசன்ட் ஆகியிருக்கிறது ஃபுட்ல. ஓகேங்களா? அது எதுலருந்து வந்திருக்கலாம்? என்விரான்மென்டல் பொல்யூட் ஆயிருக்க என்விரான்மென்ட்ல இருந்து வந்திருக்கலாம். இல்ல அந்த மிஷின்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இல்ல ஸ்டோரேஜ் பண்ணும்போதோ, இல்ல பேக்கேஜ் பண்ணும்போதோ வந்திருக்கலாம். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மெர்க்குரி, காட்மியம், டின்னு, காப்பரு, அப்புறம் அர்சனிக், லீட் இதெல்லாம் காமனா ஃபவுண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப காமன் ஃபுட் அடல்டரன்ஸ் ஓகே. ஃபுட் அடல்ட்ரேஷன் பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷனும் நம்ம பார்த்தாச்சு. காமனா ஃபுட் அடல்டரன்ஸ் கலப்படத்துக்கு யூஸ் பண்ற பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மில்க். மில்க்குக்கு என்ன அடல்டரன்ட்டா யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரு, யூரியா, ஸ்டார்ச். நல்லா கவனிங்க. கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்கலாம். இந்த வகையான ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு என்ன வகையான அடல்டரன்ட் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம தனியா டேபிள் காலம் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கோம். மில்க்க பொறுத்தவரைக்கும் வாட்டரோ, யூரியாவோ, ஸ்டார்ச்சோ யூஸ் பண்ணலாம். டர்மெரிக் பவுடர பொறுத்தவரைக்கும், மெட்டனல் எல்லோன்ற ஒரு டையோ, இல்ல லீட் குரோமேட்டோ ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர பொறுத்தவரைக்கும், பிரிக் பவுடர், ஆர்டிபிஷியல் கலர் நெறைய ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரிக் பவுடரும் ஆட் பண்ணுவாங்க. காஃபி பவுடர பொறுத்தவரைக்கும் சிக்கோரின்னு சொல்லுவாங்க. சிக்கோரின்றது ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி, காஃபி பவுடருக்குள்ள ஆட் பண்றாங்க. அதான் சிக்கோரி. ஓகேவா? ஹனிய பொறுத்தவரைக்கும் சுகர் சிரப். கீ பொறுத்தவரைக்கும் வனஸ்பதி. டீ பவுடர் பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ண டீ லீவ்ஸே மறுபடியும் வந்து இதுல யூஸ் பண்றது. அந்த பவுடர் அரைச்சு போடுறது. மஸ்டர்ட பொறுத்தவரைக்கும் அர்கமோனி சீட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பிளான்ட். அந்த சீட்ஸ் எடுக்கிறது. மஸ்டர்ட் ஆயிலுக்கு பதிலாவும் இந்த அர்கமோன்ஸ் ஆயிலும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து டாக்ஸிக் ஆல்கலாய்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த அர்கமோன்ல பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல டாக்ஸிக் ஆல்கலாய்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? பிளாக் பெப்பர் பொறுத்தவரைக்கும் பப்பாயா சீட்ஸ். அதாவது பிளாக் பெப்பர்னா என்ன? பெப்பர் இல்லையா? அதுல பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்றாங்க. குமின் சீட்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்டோன் பவுடர் ஆட் பண்றாங்க. இந்த மாரி இதுதான் ஃபுட் ஐட்டம். அதுக்கு அவங்க கலப்படம் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இது. இந்த ஐட்டம்ஸால நமக்கு நெறைய டிசீசஸ் வர சான்சஸ் அதிகமாவே இருக்கு. எதுக்காக இத பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. மக்கள ஈர்க்கிறதுக்காகவும், ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காகவும், அதே மாரி மெயின் இன்கிரிடியன்ட் அதிகமா யூஸ் பண்ணா இவங்களுக்கு லாஸ் அதனால. அத விட கம்மி தரமற்ற பொருட்கள இவங்க இது பண்றதுனால நம்மளுக்கு நெறைய டிசீசஸ் வருது. இதுதான் ஃபுட் அடல்ட்ரன்ஸ். ஓகே. மில்க் அடல்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பியூர் மில்க், அடல்ட்ரேட் மில்க் 2 பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? காமனா யூஸ் பண்றது வாட்டரு, யூரியா, ஸ்டார்ச் அது இல்லாம டிடர்ஜென்ட்ஸும் யூஸ் பண்றாங்க. சிந்தெடிக் மில்க்கும் யூஸ் பண்றாங்க. எதுக்காக இந்த மாரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா, நம்ம இப்ப பால் 1 லிட்டர் பால் வாங்குறோம் அப்டின்னா, 1 லிட்டர் ஒரு இதுல குடுக்குறாங்க. கரெக்ட்டா? அதுல மெஷர் பண்றத நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். கரெக்ட்டா? சோ, அப்படி நம்மள ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, தண்ணி கலந்தாங்க அப்டின்னா, நெறைய வரும். கரெக்ட்டா? சோ, அது நம்ம கண்ணுக்கும் தெரியாது. சோ, அந்த மாரி
மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டரு, யூரியா, ஸ்டார்ச் இந்த மாரி நெறைய யூஸ் பண்றாங்க. குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்காகவும், டூ மெயின்டெயின் எஸ்என்எஃப் வேல்யூ ஆர்டிபிஷியலி ஆர்டிபிஷியலா ஒரு வேல்யூ அத மெயின்டெயின் பண்றதுக்காகவும் இந்த மாரி யூஸ் பண்றாங்க. இதால என்ன ஆகும்னா, டயேரியா வரும், கிட்னி டேமேஜ் ஆகும், டைஜெஸ்டிவ் டிஸார்டர்ஸ் நெறைய வரும். நல்லா கவனிங்க. ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க கன்டாமினேட்டட் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னாலே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டயேரியா மெயினா வரும். டைஜெஸ்டிவ் டிஸார்டர் இருந்துகிட்டே இருக்கும். டைஜெஷன் ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலே, நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து ஏதோ ஒண்ணு சரியில்ல அப்படின்றத சொல்லுவாங்க. கரெக்ட்டா? நெக்ஸ்ட். இப்ப மில்க் அடல்ட்ரேஷன்னா என்னன்னு படிச்சாச்சு. அதுக்கு நம்ம என்னென்ன இது யூஸ் பண்றாங்கன்றதையும் படிச்சாச்சு. அப்ப அந்த எந்த டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு எல்லா அடல்ட்ரேஷனுக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்னா, அடல்ட்ரன்ட்க்கு என்ன ஃபர்ஸ்ட் மில்க்கா? ஓகே. ஒரு ஃபுட் ஐட்டம் அதுக்கு அடல்ட்ரன்ட்டா என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அப்படின்ற மெத்தட்ஸ் தான். ஓகே. இப்ப ரிடக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா, வாட்டர் டெஸ்ட். நம்ம என்னென்ன ஆட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. வாட்டரு, ஸ்டார்ச், யூரியா ஆட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. சரி வாட்டர் இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? பிளேஸ் எ டிராப் ஆஃப் மில்க் ஆன் எ ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ். ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ்ல டிராப் ஆஃப் மில்க்க வச்சுட்டு, பியூர் மில்க் ஃப்ளோஸ் ஸ்லோலி, அடல்ட்ரல் மில்க் ஃப்ளோஸ் ஸ்லோலி குயிக்லி. அதாவது ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் நீங்க வச்சுக்கிறீங்க. மில்க் இங்க இருந்து நீங்க ஊத்துறீங்க. ஒருவேளை பியூர் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா தான் போகுன்றாங்க. அடல்ட்ரேட் ஆன மில்க் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுன்றாங்க. ஓகேவா? அதே வந்து ஸ்டார்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அயோடின் சொல்யூஷன். ஸ்டார்ச்ச பொறுத்தவரைக்கும், ஸ்டார்ச் ஒருவேள மில்க்ல நீங்க யூஸ் பண்ற மில்க்ல ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, அயோடின் சொல்யூஷன நம்ம ஆட் பண்ணணும். அப்ப அயோடின் நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளூ கலர் வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச்ச இண்டிகேட் பண்றது. நல்லா கவனிங்க. ப்ளூ கலர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. சோ இது கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல இப்படிதான் உங்களுக்கு வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன சேஃப்டி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றாங்க? எப்ப அந்த ஆக்ட் வந்துச்சு? இந்த ஃபுட்டுக்கு என்ன காமன் அடல்ட்ரன்ட் யூஸ் பண்றாங்க? இந்த மெத்தட் எப்படி நீங்க வந்து எந்த மெத்தட் மூலமா எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அப்படின்றது தான் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் டெஸ்ட் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஸ்டார்ச் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். நான் அயோடின் ஆட் பண்றேன். அத வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ப்ளூ கலர் வந்துச்சுன்னா, அந்த இதுல வந்து ஸ்டார்ச் பிரசன்ட் ஆயிருக்கு அந்த மில்க்ல. ஓகேவா? அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நெறையவே இருக்கும். இப்ப ஆட் பாரா டைமெத்தில் அமினோ பென்சால்டிஹைட். ஓகேவா? இது வந்துச்சு அப்படின்னா, எல்லோ கலர் நீங்க ஆட் பண்ணி எல்லோ கலர் வந்தது அப்படின்னா, யூரியா பிரசன்ட் ஆயிருக்கு. யூரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பாரா டைமெத்தில் அமினோ பென்சால்டிஹைட். ஓகேங்களா? இத நம்ம ஆட் பண்ணோம்னா, யூரியா வந்து எல்லோ கலர் வந்துச்சுன்னா, யூரியா இருக்கு. ஓகேவா? இப்ப 3 சாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிள் வந்து மில்க் 3மே வந்து மில்க் சாம்பிள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு மில்க்க்கு நம்ம வந்து மில்க்ல தண்ணி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கீழ சாய்ச்சு விடுறோம். ரொம்ப வேகமா போச்சுன்னா தண்ணி பிரசன்ட் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியா போச்சுன்னா தண்ணி பிரசன்ட் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பிள் என்ன பண்றேன்னா, அயோடின் ஆட் பண்றேன். ப்ளூ கலர் மாறுனுச்சுன்னா ஸ்டார்ச் பிரசன்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாரா டைமெத்தில் அமினோ பென்சால்டிஹைட் ஆட் பண்றேன். அப்ப எல்லோ கலர் வந்துச்சுன்னா யூரியால பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் காமனான விஷயம். நெக்ஸ்ட் ஆயில் அடல்ட்ரேஷன். ஆயில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடல்ட்ரேஷன் எடிபிள் ஆயில். நம்ம சாப்பிடுற எடிபிள் ஆயில் ஏதோ அடல்ட்ரேஷன் பண்றது தான் ஆயில் அடல்ட்ரேஷன். இப்ப இதுக்கு காமனா என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு சொல்லி ஐ மீன் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, அர்கமோன் ஆயில்னு ஒரு யூஸ் பண்றாங்க. மினரல் ஆயில், சீப் எடிபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த மஸ்டர்ட் ஆயிலோட தான் சேர்த்து இந்த அர்கமோன் ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, எபிடமிக் ட்ராபிக்ஸ் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஐ டிஸார்டர்ஸ் நெறையவே வரும்ன்றதையும் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட். கீ அண்ட் பட்டருக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனஸ்பதி யூஸ் பண்றாங்க, ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றாங்க, அனிமல் ஃபேட் யூஸ் பண்றாங்க. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பவுடாயின் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HCl-ம், சுகரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வனஸ்பதியில ஆட் பண்றோம். ஓகேவா? வனஸ்பதி அதாவது ஒரு கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அதுல நான் HCl-ம், சுகரும் ஆட் பண்றேன். HCl-ம், சுகரும் நான் ஆட் பண்ணும்போது, HCl, சுகரும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ரெட் கலர் மாறுனுச்சு அப்டின்னா, அது வனஸ்பதி. ஓகேவா? ரெட் கலர் மாறுது அப்டின்னா, அதுல வனஸ்பதி பிரசன்ட் ஆயிருக்கு அப்டின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? கீய பொறுத்தவரைக்கும். இப்ப ஸ்பைசஸ் நெறைய ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்றது கண்டிப்பா இந்தியன பொறுத்தவரைக்கும் நெறைய ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்பைசஸ்ல ஏகப்பட்ட அடல்ட்ரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, டர்மெரிக் பவுடர பொறுத்தவரைக்கும் மெட்டனில் எல்லோ அப்படின்ற ஒரு ஆசோடைட், லீட் குரோமேட்ன்னு ஒரு பவுடர், சில்லி பவுடர பொறுத்தவரைக்கும் பிரிக் பவுடர், ஆர்டிபிஷியல் கலர். ஏன்னா சில்லி கலரே எப்படி இருக்கும்னா பிரைட் ரெட்டா இருக்கும். அதுல கண்டிப்பா ஆர்டிபிஷியல் கலர் பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கொரியண்டர் பவுடர் பொறுத்தவரைக்கும் சாடஸ்ட், பிளாக் பெப்பர் பொறுத்தவரைக்கும் பப்பாயா சீட்ஸ், இதால வர ஹெல்த் ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேன்சர், லிவர் டேமேஜ், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இந்த மாரி வரும்னு சொல்றாங்க. ஓகே.
நெக்ஸ்ட் டர்மரிக் அடல்ட்ரேஷனுக்கு என்ன நம்ம டெஸ்ட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது மெட்டனில் எல்லோ சொன்னோம், லீட் குரோமேட் சொல்லியாச்சு. அப்ப அது 2த்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HCl கான்சன்ட்ரேட்டட் HCl நம்ம அந்த எல்லோ பவுடர் டர்மரிக் வந்துட்டு உங்கள்ட்ட 2 பவுடர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பக்கம் டர்மரிக் பவுடர், இன்னொரு பக்கம் டர்மரிக் பவுடர். இந்த பக்கம் இருக்க டர்மரிக் பவுடர் நான் என்ன ஆட் பண்றேன்னா, கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்றேன். அப்ப அது ஒரு பிங்க் கலர குடுத்துச்சுன்னா, அது மெட்டனில் எல்லோ பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் நான் என்ன பண்றேன்னா, நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்றேன். அப்ப நான் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு லீட் குரோமேட் பிரசன்ட் ஆயிருக்குன்றத குடுத்துரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் குடுக்குறது. நெக்ஸ்ட் சில்லி பவுடர் அடல்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரிக் பவுடர் சொல்லியாச்சு, ஆர்டிபிஷியல் கலர் சொல்லியாச்சு. ஓகேவா? அது என்ன பண்றாங்கன்னா, 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில்லி பவுடர வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்தும்போது, பிரிக் பவுடர் செட்டில்ஸ் அட் த பாட்டம் இன் வாட்டர். ஒருவேளை செங்கல் தூள் பவுடர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அந்த செங்கல் தூள் வந்து கீழ போய் செட்டில் ஆகுது அப்டின்னா, அதுல கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ற சில்லி பவுடர் அடல்ட்ரேஷன் ஆன சில்லி பவுடரா இருக்கும். ஓகே. அதே வந்து ஆர்டிபிஷியல் கலர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, காட்டன் ஆர்டிபிஷியல் டை நல்ல ரெட் கலர்ல மாறுது அப்டின்னா, ஆர்டிபிஷியல் டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்றதையும் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சுகர் அண்ட் சால்ட் அடல்ட்ரேஷன். சுகர்லயும், சால்ட்லயும் அடல்ட்ரேஷன் நடக்குது. சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா, சாக் பவுடர் யூஸ் பண்றாங்க. வாஷிங் சோடா யூஸ் பண்றாங்க. சால்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒயிட் சாண்ட யூஸ் பண்றாங்க. சாக் பவுடர யூஸ் பண்றாங்க. இதால வர ஹெல்த் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, கிட்னி டேமேஜ், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ். டீ அண்ட் காஃபிய பொறுத்தவரைக்கும், டீக்கு ஆர்டிபிஷியல் கலர் யூஸ் பண்றாங்க. யூஸ்டு டீ பிளேஸ் யூஸ் பண்றாங்க. அயர்ன் ஃபிளேக்ஸ் யூஸ் பண்றாங்க. காஃபிய பொறுத்தவரைக்கும் சிக்கோரி பவுடர், டாமரின் சீட் பவுடர யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிட் ரிலீஸ் ஆஃப் கலர் இன் வாட்டர் இண்டிகேட்ஸ் ஆர்டிபிஷியல் கலர். நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்ல போயிட்டு, நல்லா போயிட்டு இந்த டீ பவுடர் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பிள் எடுத்து அந்த வாட்டர்ல வந்து போய் நம்ம இது காஃபி பவுடர் போடுறோம்போது, ஆர்டிபிஷியல் கலர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிரும். இந்த மாரி இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாரி இண்டிகேட் பண்ணுச்சுன்னா, அது கண்டிப்பா வந்து அடல்டரேட்டட் கன்டென்ட் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹனி அடல்ட்ரேஷன். ஹனிக்கு நம்ம என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுகர் சிரப் யூஸ் பண்றாங்க. ஜாகரி சொல்யூஷன் யூஸ் பண்றாங்க. வாட்டர் யூஸ் பண்றாங்க. ஜாகரினா நாட்டு சர்க்கரை சொல்யூஷன். ஓகேவா? இப்ப இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தண்ணி ஒரு ஒரு வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கிறாங்க. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. ஹனிய போடுறாங்க. ஹனி வந்து கீழ பியூரா இருக்க ஹனி வந்து கீழ போய் செட்டில் ஆயிடும். பியூர் இல்லாத ஹனி வந்து என்ன ஆகும்னா, டிசால்வ்ஸ் ஆகும். அதுதான் வந்து அடல்ட்ரேட்டட் ஹனி. ஓகே. நெக்ஸ்ட். பல்சஸ்லயும் அடல்ட்ரேஷன் நடக்குது. அதாவது பருப்பு வகைகள்ல. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காமனா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, கேசரி தால், ஆர்டிபிஷியல் கலர், ஸ்டோன் அதிகமா யூஸ் பண்றது. இதெல்லாம் வர ஹெல்த் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, லாக்டரிசம்னு ஹெல்த் எஃபெக்ட் வருது. பேரலைசிஸ்ன்னு ஒண்ணு வருது. ஓகேங்களா? சரி. ரைஸ் அண்ட் வீட்ல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோனு, சாண்ட், பிளாஸ்டிக் ரைஸ் யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைஸ நான் போடுறேன் அப்படின்னா, பிளாஸ்டிக் ரைஸ் மேல வந்து ஃப்ளோட் ஆகும். அப்படி வருது அப்படின்னாலே அது அடல்ட்ரேட்டட் ரைஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல என்னங்க அடல்ட்ரேஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ் அதாவது ஆர்டிபிஷியலா சீக்கிரமா வந்து பழுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ். கால்சியம் கார்பைட், எத்திஃபோன். ஓகேங்களா? நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு படிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். கால்சியம் கார்பைட், எத்திஃபோன். ஓகேங்களா? ஆர்டிபிஷியல் கலர்ஸ்க்கு மாலச்சைட் கிரீன், காப்பர் சல்பேட் ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ பொறுத்தவரைக்கும் 2 ஏஜென்ட் கால்சியம் கார்பைட், எத்திஃபோன். கால்சியம் கார்பைட் அண்ட் எத்திஃபோன். ஆர்டிபிஷியல் கலர பொறுத்தவரைக்கும் மேலச்சைட் கிரீன், காப்பர் சல்பேட். இதால வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன்சர். நெறைய பேத்துக்கு தெரியறதே இல்ல. ஏன் அத யூஸ் பண்ற மக்கள் ஐ மீன் அத பண்றவங்க இருக்காங்க இல்லையா? அடல்ட்ரேஷன் கன்டென்ட் பண்றவங்களுக்கே அந்த கேன்சர் வரும், அல்சர் வரும்ன்றது தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ்ல இருந்திருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட்ன்றதுக்காக இந்த மாரி ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்டையும் பண்றாங்க. கேன்சர் வரும், நர்வஸ் டிஸார்டர் ஆகும், அல்சர் வரும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. இப்ப ஆர்டிபிஷியல் ரைப்பனிங்ல கால்சியம் கார்பைட் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னு சொல்லியாச்சு. புரொடியூசர்ஸ் அசிட்டிலைன் கேஸ். ஒரு அசிட்டிலைன் கேஸ புரொடியூஸ் பண்ணும். யூஸ்ட் ஃபார் ரைப்பனிங் மேங்கோக்கும், பனானாக்கும். பனானாக்கும் சீக்கிரமா வந்து வாழைப்பழமும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மாம்பழமும் பழுக்கணுன்றதுக்காக யூஸ் பண்றது தான் கால்சியம் கார்பைட். ஓகேங்களா? அது என்ன பண்ணும்னா, அசிட்டிலைன் கேஸ் ஒண்ணு புரொடியூஸ் பண்ணும். இதால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டேக் வரும், நியூராலஜிக்கல் டிஸார்டர் ஆகலாம், டிசீனஸ் வரும்ன்றதையும் சொல்றாங்க.
ஸ்வீட்டுக்கு என்னங்க அடல்ட்ரேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்மிட்டட் கலர்ஸ். அது கலர் பெர்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, கலர் இன்னமும் யூஸ் பண்றாங்க. அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த காஜு கட்லருந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா நெறைய பேத்துக்கு தெரியாது. இன்னமும் சில்வர் ஃபாயில் தான் வச்சு மக்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. எக்ஸஸ் சார்ஜரின் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ்ல, ஐஸ்கிரீம்ல இந்த மாரி விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வாட்டர் அடல்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் ஹெவி மெட்டல் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? கன்டாமினேட் ஏதாவது இருக்கா? அப்படின்றது மாரி. பாக்டீரியா, பெஸ்டிசைட்ஸ் எது வேணா பிரசன்ட் ஆயிருக்கலாம். அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கலங்கின தண்ணி, இது கலப்படம் இல்லாத தண்ணி. தண்ணி ரொம்ப கலக்கமா இருக்கு அப்படினால ஏதோ கன்டாமினேட் பிரசன்ட் ஆயிருக்குன்ற மாரி நம்ம சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வாட்டர் நம்ம அதிகமா குடிக்கிற வாட்டர்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கன்டாமினன்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்பதான் நமக்கு என்ன டிசீசஸ் வரலாம்? காலரா, டைபாய்டு, டயேரியா இதெல்லாம் வர சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இதால ஹெல்த் ஹசார்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் எஃபெக்ட்ஸும் இருக்கு. லாங் டெர்ம் எஃபெக்ட்ஸும் இருக்கு. ஷார்ட் டெர்ம பொறுத்தவரைக்கும் வாமிட்டிங்கு, டயேரியா, அலர்ஜி. லாங் டெர்ம் பொறுத்தவரைக்கும் கேன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேன்சர் தான் பாயிண்ட்டா வச்சிருக்காங்க. கேன்சர், கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ், பேரலைஸ் ஆகுறது, ஹார்ட் டிசீசஸ் ஏதாவது வருது. ஸோ நல்லா கவனிங்க. எது ஷார்ட் டெர்ம் எஃபெக்ட், லாங் டெர்ம் எஃபெக்ட்ன்னு கேட்கலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிளா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இத எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா? எளிதில பிரிவென்ட் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? அந்த லைசென்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். அக்மார் ப்ராடக்ட்ஸா இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். பர்ச்சேஸ் பேக்டு ஃபுட்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். எக்ஸ்பைரி டேட்ட செக் பண்ணிக்கணும். அதே மாரி கன்சியூமர் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து நமக்கு நெறைய அவேர்னஸ் இருக்கணும்ன்றதையும் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு மாம்பழம் இருக்குன்னா, அது எத்தன நாள் ஷெல்ஃப் லைஃப் இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாரி ஷெல்ஃப் லைஃப் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா? அவங்க ஷெல்ஃப் லைஃப்க்கு தாண்டி வித்துட்டு இருக்காங்களான்னு நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கணும். ஓகே. காமன் டிப் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ வாங்காதீங்க. பி கேர்ஃபுல் வைல் பையிங் கலர்ஃபுல் ஸ்வீட்ஸ். கலர்ஃபுல் ஸ்வீட்ஸ் பை பண்ணும்போது பார்த்து பை பண்ணுங்க. நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்கலாம். அப்ப நம்மளுக்கு இப்ப மைண்ட்ல என்ன தோணணும் அப்டின்னா, இப்பலாம் என்ன தோணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுல இருக்கும்போது கலர் பார்க்கும்போது, பயங்கரமா இருக்கு. எனக்கு அந்த கலர் தான் வேணும். இந்த கலர் தான் வேணும். நம்ம சாப்பிடுறோம். இப்பலாம் நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கலர்ல அதிகமா சிந்தெடிக் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் நமக்கு தோணுது. கரெக்ட்டா? ஸோ அதனால நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அவாய்ட் லூஸ் ஆயில்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, போய் கடையில போயிட்டு வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஒரு லூஸ் ஆயில்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. மளிகை கடைலாம் சில கடையில 1 லிட்டர் குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டப்பால போய் வாங்கிட்டு வரது. அந்த மாரி. அப்புறம் ஐஎஸ்ஐ சான்றிதழ் இருக்கா? அக்மார்க் இருக்கா? அப்புறம் எப்பயுமே பில்லும், ரெசிப்டும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்கன்றது சொல்றாங்க. அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ வாங்காதீங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட். இம்போர்டன்ட் ஆக்டும் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பலாம் வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954ல வந்தது. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. அக்மார்க் ஆக்ட் 1937. பிஐஎஸ் ஆக்ட் 2016. அதாவது பியூரி ஆஃப் இந்தியா பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி பியூரி ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஆஃப் இந்தியா அதுதான். 2016. ஓகே. இப்ப டிசீசஸ் எதனால வருதுன்னு பார்த்தலாம். இதுதான் அந்த அடல்ட்ரன்ட் யூஸ் பண்றாங்க. கரெக்ட்டா? அந்த ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணா எபிடெமிக் ட்ராப்ஸ்ன்னு ஒரு டிசீஸ் வரும். கேசரி தால் யூஸ் பண்ணும்போது லாத்தரைசம் வரும். லீட யூஸ் பண்ணும்போது லீட் பாய்சனிங் ஆகலாம். பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் யூஸ் பண்ணும்போது கேன்சர் வர சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஆர்டிபிஷியல் கலர் யூஸ் பண்ணும்போது அலர்ஜிஸ் நெறைய வர சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இப்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஃபேக்ட்ட பொறுத்தவரைக்கும், எஃப்எஸ்எஸ்ஏ எப்ப வந்தாங்க? 2008ல. அவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? நியூ டெல்லில. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எப்ப அப்பாயிண்ட் பண்ண எந்த செக்ஷன் கீழ? 37 செக்ஷன் கீழ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அனலிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணது செக்ஷன் 45ல. கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இஸ் ஸ்டேட் அத்தாரிட்டி. ஃபுட் சேஃப்டியோட கமிஷனர் தான் ஸ்டேட்டோட அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர், ஃபுட் அனலிஸ்ட். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர பொறுத்தவரைக்கும் செக்ஷன் 37க்குள்ள வந்தாங்க. ஃபுட் அனலிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் செக்ஷன் 45க்குள்ள வராங்க. இப்போ எஃப்எஸ்எஸ் எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குங்கன்னா 2008ல ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லில. இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு பாத்துக்கோங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து மேஜர் ப்ராப்ளம் தான் பப்ளிக் ஹெல்த்துக்கு. எல்லா எஃப்எஸ்எஸ்ஏ ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியே ஆகணும் ஃபுட் சேஃப்டின்ற விஷயத்துல. கன்சியூமருக்கு அவேர்னஸ் குடுத்தே ஆகணும். அப்பதான் ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எம்சிக்யூஸ் போலாம். Maternal yellow is commonly added to which food item? Maternal yellow. அப்ப turmeric powder. Which disease is caused by almond oil? இந்த disease cause பண்ணது நம்ம சொல்லியாச்சு. Epidemic dropsy. Kesari dol causes which diseases? Lathrism. Under which section is food safety officer under 37? Section 37 கீழ food safety officer வராங்க. ஓகேங்களா? 45 கீழ food analyst வருவாங்க. ஓகே.
விச் ரீஏஜென்ட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டார்ச்? ஸ்டார்ச்னாலே அயோடின் ரீஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். விச் கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிபிஷியல் ரைப்பனிங் எது யூஸ் பண்றாங்க? கால்சியம் கார்பைட் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் எப்ப வந்துச்சு? 1954லயே ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவென்ட் பண்ணணும்னு வந்துருச்சு. அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஓகே. விச் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு பிரிவென்ட் டிடெக்ட் வனஸ்பதி பவுடோயின்ஸ் டெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் தேங்க் யூ சோ மச். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் அவர் டைம். ஓகே. தேங்க் யூ சோ மச்.